பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 8-9 வசனங்கள். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவராய் தோன்றாதபடிக்கு இதை சொல்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். பவுல் சொல்கிறாரு, பவுல் தன்னிடம் கர்த்தர் கொடுத்த அதிகாரம் குறித்து பேசுகிறார். ஆனால் அந்த அதிகாரம் மற்றவர்களை பயமுறுத்தவோ அழிக்கவோ அல்ல, அவர்களை ஆவிக்குரிய நிலையில் கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அதிகாரத்தின் நோக்கம் கட்டுதல். பவுல் உங்களை இடித்து போடுவதற்கல்ல, கட்டுவதற்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். உண்மையான தேவனுடைய ஊழியத்தில் அதிகாரம் என்பது மக்களை தாழ்த்துவதல்ல, குற்றம் கண்டுபிடிப்பதல்ல, பயமுறுத்துவதல்ல, விசுவாசத்தில் வளர செய்வது. ஆமேன். பாருங்க, எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனம் பார்க்குறோம். கேட்கிறவர்களுக்கு கிருபையை உண்டாக்கும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் பேசும் வார்த்தைகள் ஒருவரை உடைக்கிறதா அல்லது எழுப்புகிறதா என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தோம் என்றால் அதிகாரம் என்பது ஒரு பொறுப்பு. தேவன் ஒருவருக்கு தலைமைத்துவம் அல்லது ஊழிய அதிகாரம் கொடுக்கும்போது அது தன்னை உயர்த்தி கொள்ளும் உரிமை அல்ல, பிறரை உயர்த்தும் பொறுப்பு என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவமோ ஒரு ஊழியத்தில் அதிகாரமோ கிடச்சிட்டா ஊழியத்தின் பெருமை யாருக்கு வந்துவிடக்கூடாது. தன்னை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார். கிறிஸ்து அவர் என்னை நிமித்தம் என்னை கொண்டு அவர் நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துகளாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒருபோது தன்னை உயர்த்தி தன்னை பெருமையாய் பார்த்து விடக்கூடாது. 1 பேதுரு 5 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தோம் என்றால் தேவனுடைய மந்தையை மேய்க்க வேண்டும், ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு ஆசிரியரிடம் மாணவர்களை திருத்தும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமேன். நல்ல ஆசிரியர் தவறு செய்த மாணவனை அவமானப்படுத்தாமல் அவன் தவற்றை உணர செய்து சரியான பாதையில் நடத்துவார். அதுபோல தான் ஆவிக்குரிய தலைமைத்துவமும் திருத்துவதோடு அன்பையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக உங்களை பயமுறுத்துறது போல இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலின் வார்த்தைகளில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத் உண்மை இருக்குது. என்னென்னா, தேவனுடைய ஊழியம் பயத்தை உருவாக்குறதுக்கு அல்ல, விசுவாசத்தை வளர்ப்பதற்காக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்தில் பார்த்தோம் என்றால் தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமேன். பாருங்க, ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். மரக்கன்றும் தோட்டக்காரரும் இதை குறித்த ஒரு ஸ்டோரி. ஒரு தோட்டக்காரர் 2 சிறிய மரக்கன்றுகளை நட்டார். ஒரு நாள் ஒரு மரக்கன்று வளைந்து வளர்ந்தது. தோட்டக்காரர் அதை பார்த்து, நீ ஏன் இப்படி வளர்கிறாய் என்று கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு சிறிய குச்சியை எடுத்து அந்த மரக்கன்றுக்கு அருகில் நட்டு மெதுவாக அதை குச்சியுடன் கட்டினார். சில நாட்களுக்கு பிறகு அந்த மரக்கன்று நேராக வளரத் தொடங்கியது. அப்போது தோட்டக்காரர் சொல்கிறாரு, இந்த குச்சி உன்னை உடைக்க அல்ல, உன்னை நேராக வளர்க்க பயன்பட்டது. அதுபோல தான் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 8-9 செய்தி. தேவனுடைய அதிகாரம் நம்மை உடைப்பதற்காக அல்ல, நம்மை கட்டுவதற்காக. திருத்தம் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல, பரிசுத்தத்தில் வளர்ப்பதற்காக. ஆமேன். அல்லேலூயா. தேவன் கொடுக்கும் அதிகாரம் மனுஷரை அடக்குவதற்கு அல்ல, மனுஷரை ஆவிக்குரிய நிலையில் கட்டி எழுப்புவதற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் திட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கட்டும் அதிகாரம் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழக்கூடிய பகுதியிலே, நாம் குடும்பத்திலே, உறவுகள் மத்தியிலே, நம் வேலை ஸ்தலத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை ஜீவிதம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோமா?
கிறிஸ்துவை முன்னிட்டு எல்லா வேலையும் செய்கிறோமா? இல்லை நான்கிற பெருமை அகந்தை நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஒரு விசை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே நீரே தஞ்சம், நீரே துருகம், கேடகம் என்று முழுமையாக அர்ப்பணிப்போமா? இந்த ஒரு அர்ப்பணிப்பின் செய்தியோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அல்லேலூயா. காலையிலிருந்து இந்த நேரம் வரை கரம்பிடித்து எங்களை நடத்தி வருகிற தேவனே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஏசப்பா உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 5ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அல்லேலூயா. எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே இந்த புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டிருக்க எங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க கத்தவே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாற்றம் ஆண்டவரே. அல்லேலூயா. மீதியை முழுதும் பொருட்படுத்திக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அல்லேலூயாப்பா, ஸ்தோத்திர கத்தாவே. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வக்க நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளைக்கு விரோதமாக, ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமிக்கிறவர்களின் ஆசு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த கார்த்திக்கிறீர்கள் அல்லேலூயா அப்பா, தட்டைகளை உண்டாக்குற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் கட்டிந்து துரத்தி அகல பாதத்தை சுட்டரிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் இந்த புதிய கிருபையினாலே பெற்றுக்கொண்டு சாட்சியை ஜீவிக்க எங்களை பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் இந்த கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பி வழிந்து ஆசீர்வதிங்கப்பா. மீதை முழுது பொருட்படுத்திக் கொடுங்க. உங்களுக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனோட எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.